வணக்கம். பத்திரிகையாளர்கள், எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குநர்கள் எல்லாம் வந்தது ராஜமுருகனுக்காக தான். அவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை லார்ட் அப்படின்றது அந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மயிலாட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மயிலாட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மயிலாட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாட். மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலான வந்ததுக்கு ரொம்ப நன்றினே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலானனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டா என்ன தருவீங்க, வந்துட்டா நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தவொடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் வந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. முதல் டேக் ஓகே, எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது 1 நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுனே, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசம்கள் அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படம் இதோ கொண்டு வந்துட்டோம்னு இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டரை பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னவுடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பு வந்து சொன்னபோது, சார் ராஜ்மோகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இந்த மாதிரி ராஜ்முருகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக
பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார். அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட். நீங்கள் பாடினதை பார்த்து பயந்துறேன். ஏற்கனவே சிங்கர் வேறு, நானே அப்படி தான் மறந்தேன். ஒரு எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க. பாடிட்டு இருக்கும் நான் பாடுறேன் நீ இருமா, நீ ஏன் பாடுற, லேட்டாக பாடு, நீ விடு, அவங்க தான் பாடுறாங்க, நல்லா பாட முடியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு. சரி பாடு அப்படின்னு. அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடிச்சு. ஏதோ மீத்தேன்னு ஒன்று பாடிச்சு. மிரண்டோம். என்ன என்ன நல்லா பாடுங்க நல்லா பாடுங்க. அப்புறம் தான் சொல்லிச்சு. ஒரு 2-3 படங்கள் கன்னடத்தில் சிங்கர் சகலகலா வள்ளி. நடிப்பு மட்டும் இல்லை, அவங்க டான்ஸு, பாட்டு, ஃபோட்டோகிராஃப் வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன். அது நடித்தது ரொம்ப அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்குசாமி சார் சொன்னார். பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி எமி. நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும், இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோல்டன், யுகபாரதி சார், இவங்க 3 பேரும் டைரக்டரும் பண்ணும்போது 3 பேர் காம்பினேஷன் எப்போதுமே தப்பாக. நான் அவர்கிட்ட கேட்பேன், அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா? இல்லை, அவர் தான் அப்படி கேட்குறாரு, அதனால நான் போடுறேன்னு சொல்கிறாரு. ஷான், நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம். போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம். அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது. அப்புறம் எடிட்டர் அவருக்கு இது. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜமுருகன், கடைசியாக எங்கள் டைரக்டரு ராஜமுருகன் சொல்லும்போது எல்லாருமே சார் அவர் சைக்கோ அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்னடா சைக்கோன்ட்டாங்க சார், அவர் சைக்கோ ஆச்சு, அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும். கதை கேட்டு 2வது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு வருஷன் சொன்னார். சைக்கோவா அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சி ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க. அவங்க ஒய்ஃபு அப்படி இல்லை, ஓகே, அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. என்னடா சைக்கோன்றாரு. முதல் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி 2வது நாள் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்தார். இவர் நடிக்கிறாரா? 3வது நாளும் பார்த்தேன், நடிக்கிறாரா? அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது என்கிட்ட டக் டக் கதவை தட்டும். என்னோட ரூம் கதவை தட்டினா, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னடா சைக்கோன்னாங்க, இவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம தான் பண்ணணுமா, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்துன்னும் போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். எங்க சோமு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா, கடைசியாக சேர்ந்தவன் இல்லை கேட்பாரு. அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்க. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க, அவர் எல்லாமே சோமு எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, சோமு எதுவுமே கேட்கல, நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணதான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும். ரொம்ப இது பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவை திருத்துறதுக்கு ஒரு பாடுபடாதுன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன். இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசர் அதை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது, அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்டே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சார்க்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்க இங்க வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பத்தி பேசினது, அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு, அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணாரு. அப்போ நான் ஒரு கன்னடா படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்ல நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒரு மந்த்க்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டாரு. வந்து அந்த மேனேஜர், மேம் சார் பெங்களூர்ல இருக்காரு, உங்க மீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்றது, ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம், பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது, ஸோ அப்போ தமிழ் கத்துக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தாரு, கம்ப்ளீட்டா தமிழ்ல நரேஷன் கொடுத்தாரு. ஆனா நரேஷன் கொடுக்கிற பிஃபோர் தட் ஹி ஸ்டார்டட் டெல்லிங், நான் தோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணா அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னாரு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவர் ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to know that such a big director came down to narrate this story to me. Angiradhu எனக்கு பெரிய விஷயம் சார். As an artist it gives me an immense pleasure and I'm grateful. And நான் சொன்னேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க ஸ்ட்ரைட்டா போய் ஒரு கோவில்பட்டி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவோன்னு நீங்க பண்ணுவீங்க சேத்தா, எனக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சல இருந்து இல்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னா, எங்க சினிமாவோட கோ டைரக்டர் அருண் செல்வபாண்டி சார். இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும், இந்த பொண்ணு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாருன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, ஆனா அவரு எல்லார்கிட்டயும் எங்க சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விஷ்ணு, தீபாலி, நாகராஜ், பிரவீன் எல்லார்கிட்டயும் அவர் கூட தமிழ்ல பேசணும். என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இது ஐ திங்க் ஹி இன்ஃபார்ம்ட் ஆல் ஆஃப் தெம். நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டல் பண்ணல. ஸோ அதனால என்னோட கான்ஃபிடன்ஸ் ஐ திங்க் it kept growing and I could speak and at least learn. So பாண்டி சாருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். எல்லா சீன்ஸ்லயும் அவரு பேஷண்டா எனக்கு அந்த தமிழ்ல டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கன்னடால ரைட் பண்ணி, ஸோ ஐ யூஸ் டு டூ தட். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சசி சார் பத்தி ஆப்வியஸ்லி சொல்லணும், பிகாஸ் ஹீ இஸ் சச் அ பிக் டிரெக்டர், ஆக்டர், and he's so many things, and on top of all of that he's an amazing human being. எனக்கு எங்கேயோ அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன செட் அங்கிறது எனக்கு ஃபீல் பண்ண விடல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். அண்ட் நான் என்ன பண்ணாலும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் சீன்ஸ்ல நீங்க அது சேர்ந்து யூ யூஸ் டு இம்ப்ரூவைஸ் வித் மீ and you used to encourage me. I think that has gotten the best out of me. Adu solna. I am fortunate to share screen space with Guru sir. I don't know.
ஐம் வெரி ஹாப்பி. இப்போ இந்த ஈவெண்ட்ல எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நன்றி மட்டும் சொல்ல முடியும். ஸோ ஷான், ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் ஷான். இந்த சினிமாக்கு அந்த சோலே ஷான் சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போது எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரு. ஸோ he was also a confidence booster throughout. So அது எனக்கு I was very happy. So I have to thank Olympia Films and Ambed sir. Thank you so much for making me a part of your films. எல்லாரும் சொல்ல மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து very different stories வருது. And அது I think I've recently watched DNA also. So everything is so different. So இது கூட I think எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போகுது நினைக்கிறேன். So I really want to thank all of them. Thank you so much, art director, costume designer, எல்லாருக்குமே நன்றி. So before I say thank you, I have to sing these lines because இது என்னோட யுகபாரதி சார் இருக்காரு. எனக்கு தமிழ் தெரியாது, என்ன மீனிங் எனக்கு தெரியாது. என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு, so they explained the lyrics to me and it's so beautiful, Raju sir. So I have to sing those and then I'll end this thing. எசகாத்த நெஞ்சில நீ சுவியேத்த நிறமாச அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினம்மா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டது தூகம் கூச ஆசி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வாமிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வாமிக்கிற கூட. So இப்போ நீங்கள் எல்லாமே come please stand with our film. I think we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much.